இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் ஓபதியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தினுடைய முன்னுரையை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த நூலினுடைய ஆசிரியர் ஓபதியா. அந்த பெயருக்கு அர்த்தம் கர்த்தரின் ஊழியன் அல்லது கர்த்தரை ஆராதிப்பவர் என்று பொருள். தகப்பனாருடைய பெயர், குடும்பம், தொழில் இவைகள் யாதும் ஒன்றும் குறிப்பிடப்படலை. 13 ஓபதியாக்கள் காணப்படுகிறாங்க. அதில் இவர் ஒருவராக காணப்படுகிறார். ஏதோமியர்களை மாத்திரம் பற்றி அவர்களுடைய பாவங்களையும் அதற்கான தண்டனைகளையும் குறித்து இங்கே ஓபதியா தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு அண்ணன் தம்பி உறவு என்பது வேதத்தின் அடிப்படையில் எவ்வளவு உண்மை உள்ளதாக இருக்கணும், அவைகள் உண்மையற்றதாக மாறி போயிடுச்சுன்னு சொன்னால் தேவன் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கிறதில்ல, அதற்கான தண்டனையை வழங்குகிறார் என்கிற உட்கருத்தை, மைய கருத்தை உடையதாக இங்கே ஓபதியா இந்த அதிகாரத்தை எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். இன்றைக்கி அண்ணன் தம்பி உறவுகள் என்று சொன்னால் நம்முடைய பழமொழியிலேயே தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்று சொல்லியெல்லாம் தமிழ் பழமொழிகள் காணப்படுகின்றன. உறவுகள் நமக்காக தோள்களை சாய்த்து தியாகம் செய்து வாழ்வை லகுவாக்குகிறதற்கு அவைகள் உதவக்கூடியதாக இருக்கின்றன. நம்மை அக்கறையுடன் விசாரிக்கிறவர்களாக, நமக்காக ஆதங்கப்படக்கூடியவர்களாக, நம்முடைய வேதனையில் கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களாக, நம்முடைய மகிழ்ச்சியில் சந்தோஷம் அடையக்கூடியவர்களாக நம்முடைய கூட பிறந்த சகோதரர்கள் இருப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையில் எதிர்ப்புகள் வரும்பொழுது கேடகத்தை பிடித்து வேலிகளாக நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் நிற்பார்கள். யாராவது நம்மளை மிரட்டினா கூட விரட்டி ஆறுதல் செய்கிற அளவிற்கு அத்தகையான உண்மையான உறவுக்கு ஆற்றல் உண்டு என்பதை நம்முடைய வாழ்நாட்களில் நம்ம அநேகரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள முடியும். என்னுடைய சின்ன வயசில் கூட நான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டு கூட வராமல் இருக்கிற அந்த நாட்களில் என்னுடைய அண்ணன் 3ஆம் கிளாஸ் இப்படிலாம் படிக்கும்போது அப்பா அம்மா டீச்சராக இருந்ததுனால அங்கே படிக்கிற ஸ்கூலில் அந்த கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் நாங்கள் இருந்தபொழுது அங்கே இந்த கடல் குச்சின்னு சொல்லிலாம் சின்ன வயசில் கொண்டு வருகிற அந்த குச்சிகளை அங்கே மீன் பிடிக்கிறவர்களுடைய பிள்ளைகள் கொண்டு வருவார்கள். அதை அழிப்பதற்கென்று ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஸ்பாஞ்சு போல் கிடைக்கிற காரியமும் அந்த கடல்லேருந்து அவர்கள் எடுத்துகிட்டு வருவாங்க. கேட்டால் தரமாட்டாங்க. அதை எப்படியாவது அண்ணன் அவர் வாத்தியாருடைய பிள்ளைங்கிறனால எப்படியோ மிரட்டி பிடுங்கி அதை எடுத்துகிட்டு வந்துடுவார். அவங்க விட்டுட்டு கிளாஸ் முடிஞ்சோடனே வெளியே 3-4 பேர் சேர்ந்து அண்ணனை அடித்து அதை பிடுங்குகிறதற்காக பிரயாசப்பட நிற்கும்போது நான் சின்ன பையனாக பார்ப்பேன். அவங்கள யாரையும் அடிக்க முடியாது. அதனால் அண்ணனை அடிக்கிறத பார்த்துட்டு அவனை காப்பாற்றுகிறதற்காக கீழே குனிஞ்சு கொஞ்சம் மண்ணள்ளி அவருடைய கண்களில் போட்டுட்டு இவனை கையை பிடிச்சி வேகமாக கூட்டிகிட்டு வந்தக்கூடிய ஒரு பாசம். அண்ணனை யாரும் அடிக்கக்கூடாது என்கிறதுல அத்தனை ஒரு அக்கறை. கீழே கொண்டு வீட்டில் கட்டில் கீழே நார்க்கட்டில்கள் இருக்கும், அதுக்கு கீழே வந்து படுத்துக்கொள்வது உண்டு. அப்பா பார்த்துட்டே இருப்பார். ஏதோ தப்பு பண்ணிவிட்டு ஓடி வந்து ஒழிகிறாங்க அப்படின்னு பார்த்துருவார். அவர் அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டு கொடுக்க மாட்டார். அம்மானா பிடிச்சி சாத்திடுவாங்க. அங்கே மற்றவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ண வரும்பொழுது சொல்லுவார், வரட்டும், வந்தால் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி எங்களை காப்பாற்றி விட்டு விடுவார். அப்புறம் கேட்பார், என்னடா செய்தீங்க? அப்பா இப்படி அண்ணனை அடித்தாங்க, கண்ணுக்குள்ளே மணலி போட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு சொல்லுகிற காரியங்கள். அதாவது பலனே இல்லாட்டா கூட சில குழந்தைகளை பார்ப்போம், அண்ணனை அடிக்கிறது போல் நம்ம பாசாங்கு செய்யும்போது கையை பிடிச்சி கடித்து வச்சு விடக்கூடிய காரியத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம். உண்மையான பாசம். ஆனால் இங்கே இந்த ஏதோம் என்று சொல்லக்கூடியவர் ஏசாவை குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஏதோம் என்று சொன்னால் சிவப்பு அப்படிங்கிற ஒரு அர்த்தமுடையது. அவருடைய சரீரம் அத்தனை சிவப்பானது. சிவப்பான பயிற்றங்கூழுக்காக அடிமைப்பட்டு தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தையே அசட்டை பண்ணினவர். செங்குத்தான சிவப்பான அந்த பாறை என்று சொல்லக்கூடிய பெட்ரோ அப்படின்னு அழைக்கக்கூடிய கண்மலை, உயரமான அது ஒரு பட்டணம். அது கிட்டத்தட்ட 2000 அடி உயரம். அந்த தரையிலிருந்து அது இருக்கக்கூடிய செங்குத்தான பாறை, சிவப்பான பாறை. ஆகவே ஏதோம் என்கிற பெயரானது ஏசாவிற்கு கொடுக்கப்பட்டது. சிவப்பு பயிற்றங்கூழ் அல்லது சிவப்பான செங்குத்தான பாறை என்பதை குறிக்கும் வண்ணமாக ஏசாவினுடைய வம்சத்தாருக்கு ஏசா அதை ஏதோம் என்று சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு பெயரை அவர் பெறுகிறார். யாக்கோபை ஆண்டவர் இஸ்ரவேலாக ஆசீர்வதித்தார் என்று நமக்கு நன்றாக தெரியும். இவர்களுடைய பிரச்சனை என்னென்னா, நம்முடைய பழமொழியில் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் அப்படின்னு சொல்கிறோமே, அதே போல தான் அண்ணன் தம்பி போராட்டம் தாயின் வயிற்றுக்குள்ளேயே இவர்களுடைய வாழ்க்கையில் தொடங்கிவிட்டது. ஆதியாகமம் 25 19 26 வரையிலும் பார்க்கிறோம்.
அண்ணன் பிறக்க போகும்போது தம்பி குதுகால பிடிச்சி இழுக்கிற ஒரு காரியமானது நடக்குது. அதுக்கு பிறகு யாக்கோபு ஏசாவின் சேஷ்ட புத்திர பாகத்தை, தலைமகனுடைய அந்த உரிமையை தட்டி பறிக்கிற காரியம் ஆதியாகமம் 25, 29 34 வரையிலும் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து யாக்கோபு ஏசாவினுடைய ஆசீர்வாதங்களை அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு செய்து போட்டு அங்கே தான் அண்ணனை போல மாறுவேட போட்டியெல்லாம் நடத்தி அவர் வெற்றி பெறுகிறத ஆதியாகமம் 27 பார்க்கிறோம். ஏசா யாக்கோபை கொலை செய்ய திட்டமிடுகிறார். 27 அதிகாரம் 41 பார்க்கிறோம். இருவரும் ஒரு முறை ஒப்புரவான போதிலும் மனங்களினுடைய பயம் நீங்கலை. ஆதியாகமம் 33 அதிகாரம். இது எதுவரையிலும் தொடர்ந்து வருகிறது என்று சொன்னால், இங்கே யூதாவினுடைய சிறையிருப்பு நடக்கும் பொழுது ஏதோமியர்கள் அத்தனையாக அங்கே இஸ்ரவேல் வம்சத்துக்கு எதிராக நிற்கிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது ஏதோம் வழியாக கடந்து செல்ல அங்கே ஏதோமியர் அனுமதிக்கலை. இஸ்ரவேல் அரசர்கள் பல முறை ஏதோமியருடன் போர் புரிய வேண்டியதெல்லாம் நடந்தது. ஏன்னா சவுலின் நாட்களில் 1 சாமுவேல் 14:47 சவுல் யுத்தம் பண்ணுகிறார். தாவீது 2 சாமுவேல் 8:13-14 இங்கே ஏதோமியரோடு யுத்தம் பண்ணுகிறார். சாலமோன் 1 ராஜாக்கள் 11 அதிகாரம் 14-22 வரையிலும், யோராமினுடைய நாட்களில் 2 ராஜாக்கள் 8:20-22 வரையிலும், ஆகாப் ராஜாவினுடைய நாட்களில் 2 நாளாகமும் 28-16 இந்த நாட்களெல்லாம் ஏதோமியர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் இடையே யுத்தம் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. எருசலேமை அழிக்க பிற நாட்டவரை ஏதோமியர் உற்சாகப்படுத்துகிற காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அதனால தான் சங்கீதம் 137:7 அங்கே சிறையிருப்புக்கு சென்ற பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து சியோனை நினைத்து அழுதவர்கள் 7ஆம் வசனத்தில் ஒரு வேண்டுதலை ஏறெடுக்கிறார்கள். கர்த்தாவே, எருசலேம் நாளிலே ஏதோமின் புத்திரரை நினையும், அவர்களதை இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே என்று சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். நீ உன் சகோதரனாகிய யாக்கோப்புக்கு செய்த கொடுமை நிமித்தம் வெட்கம் உன்னை மூடும், நீ முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவாய் என்று ஒபதியா 10ஆம் வசனத்திலும், நீ எதிர்த்து நின்ற நாளிலும், அந்நியர் அவன் சேனையை சிறைப்படுத்தி போன நாளிலும், மறுதேசத்தார் அவன் வாசல்களுக்குள் பிரவேசித்து எருசலேமின் பேரில் சீட்டு போட்ட காலத்தில் நீயும் அவர்களில் ஒருவனைப் போல இருந்தாய், எதிரி சேனையில் நீ நின்று விட்டாய் என்று சொல்லி இங்கே ஒபதியாவும் இங்கே அங்கலாய்த்து பேசுகிறதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 17:17 பார்க்கிறோம். இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி உறவு அத்தனை தொட்டில் பழக்கத்திலிருந்து சுடுகாடு மட்டும் அப்படிப்பட்ட ஒரு கேடான நிலைமையில் இருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறதை பார்க்கிறோம். இது எதுவரையிலும் தொடங்குது? இயேசு கிறிஸ்து யூத வம்சத்தில் பிறந்திருக்கும் பொழுது, ஒரு இஸ்ரவேலராக அவர் இருக்கும் பொழுது, அங்கே ஏரோது ராஜா, அவன் ஏதோமியனாகிய ஏரோது, அவனுடைய அப்பா ஏதோமியன், அவனுடைய தாய் யூத ஸ்திரீ. அந்த ஏரோது தன்னுடைய சிங்காசனத்துக்கு போட்டியாக இயேசு கிறிஸ்து என்று ஒருவர் பிறந்திருக்கிறார் என்று சொன்ன மாத்திரத்தில் 2 வயதுக்குட்பட்ட அத்தனை குழந்தைகளையும், எருசலேமில் உள்ள குழந்தைகளை படுகொலை செய்ததை நாம் பார்க்கிறோம். அத்தையாக இந்த சுடுகாட்டு மட்டும் என்று சொல்லுகிறோமே, அதுவரையிலும் அந்த பகைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதை இங்கே நம்ம பார்க்கிறோம். இருவரும் உதவி செய்கிறவர்களாக வாழ்ந்திருக்க வேண்டும். உபாகமம் 23:7 முன்பகுதியில், ஏதோமியனை அருவருக்காயாக அவன் உன் சகோதரன், தேவனின் கட்டளை, அப்படிப்பட்ட கட்டளையை அவர்கள் பெற்றபடினால. ஆனால் இஸ்ரவேலர்கள் கொஞ்சம் பிரச்சனை பண்ணாமல் ஒதுங்கி போனாலும், ஏதோமில் நற்குணம் இல்லாமல் கடின இருதயம் கொண்டவர்களாக அவர்கள் எல்லா நிலைகளிலும் அங்கே இஸ்ரவேலர்களை வெறுக்கிறவர்களாக காணப்பட்டதை பார்க்கிறோம். அதனால தான் மல்கியாவில் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில், நான் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்லுகிறார். யாக்கோபு தான் சின்ன வயசுலேருந்தே பார்க்கும்போது அநேக அநீதிகளை செய்தது போல காணப்படுகிறது. ஆனால் பின்னாட்களில் ஏசாவின் வம்சத்தார் ஏதோமியர்கள் அங்கே இஸ்ரவேலருக்கு அத்தனையான ஒரு கொடுமையான காரியங்களை செய்தபடியினால ஆண்டவர் அந்த ஏதோமியர்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு எழுதுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 137:7 சொல்கிறாங்களே, எருசலேமின் நாளிலே ஏதோம் புத்திரரை நினையும், அந்த வார்த்தையின்படி அவர்களுக்கான
தண்டனைகள் நிறைவேறப் போகிறத எரேமியாவின் நாட்களில் வாழ்ந்த ஓபதியா அங்கே தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை பார்க்கிறோம். இதனை எதை கொண்டு அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், இங்கே பாபிலோனியர்களுடைய அந்த படையெடுப்பானது கிமு 605 686 வரையிலும் நடக்கிறது. அந்த காலகட்டத்தில் தான் எருசலேம் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டபடியினால இந்த காலத்தில்தான் ஓபதியா இந்த நாட்களில் வாழ்ந்து தீர்க்க தரிசனத்தை எழுதிவிருக்க வேண்டும் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். ஆகவே ஒரு அண்ணன் தம்பியினுடைய உறவானது அது சரியில்லை என்று சொன்னால் நிச்சயமாக தேவனிடத்திலிருந்து அது தண்டனையை பெற்று விட முடியும் என்கிறத இந்த வசனங்கள் நமக்கு உறுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியில் வாழ்ந்தபொழுது மத்தேயு 5:22 சகோதர சிநேகத்தினுடைய காரியங்களை அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான் என்று சொல்லுகிறார். ஒரு சகோதரனை பார்த்து முட்டாள்னு சொல்லிட்டாலே அவனை எரி நகரத்துகளை போட்டுருவேன்னு சொல்கிறாரு. வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கே தானே நீ ஒரு லைனில் நின்று காணிக்கை படைக்கிறதுக்கு வந்திருந்தா கூட உன்னுடைய சகோதரன் ஒருவேளை ஆலயத்துக்கு வந்திருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கலாம். ஆனால் உன் பேரில் உன் சகோதரனுக்கு ஒரு குறை இருக்குது அப்படின்னு நீ உணர்ந்தான்னு சொன்னால் அந்த இடத்துலையே காணிக்கையை வச்சுட்டு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று சொல்லி இயேசு கிறிஸ்து போதிக்கிறதை பார்க்கிறோம். அவர் தன்னுடைய சீஷர்களை சகோதரர்கள் என்று அழைக்கிறார். சபை நடுவில் சகோதரர்களின் மத்தியில் நான் உம்மை துதிப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அத்தகையான ஒரு நேசத்தை, சகோதர சிநேகத்தை வேதம் வலியுறுத்தி கொடுக்கிறது. அதனால தான் இன்றைக்கும் சபையில் விசுவாசிகளை பார்த்து பிரதர் என்று சொல்லி அழைக்கிறோம். சகோதரனே, விசுவாசத்தினால் ஆவிக்குரிய சகோதரனா எனக்கு இருக்கிறவனே, இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். கஷ்டப்படுகிற நேரத்தில் நம்மோடு கூட கஷ்டப்படவும், சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் நம்மோடு கூட சங்கீதம் பாடுவதற்கும் தான் இப்படிப்பட்ட உறவை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இதில் விரிசல்கள் விழும்பொழுது நம்ம ஏனோதானோன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதற்காக கொடுக்கப்படுகிற தண்டனையைத்தான் இங்கே ஓபதியா பேசுகிறார். இதை நாளைய தினத்தில் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.